சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது கூலி படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணார். மேலும் இந்த கூலி படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் தீபாவளிக்கு குறி வச்சு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கூலி படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு இருக்கும் என லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. லியோவில் பண்ண தவறுகளை இந்த படத்தில் நான் பண்ணதில்லை, மேலும் பண்ணவும் மாட்டேன். இந்த படம் கண்டிப்பாக ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் திருப்தி பண்ணும் என நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான இந்திய ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நெல்சனோட இயக்கத்திலே மீண்டும் நடிக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ தலைவர் 173 படம், இந்த படம் யாருன்னு சொல்லிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் மாரி செல்வராஜ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு என சொல்லப்பட்டு வருது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சங்கருமே பார்த்தீங்கன்னா ரஜினி கிட்ட கதை சொல்லியிருக்காராம். அதாவது எந்திரன் 3, அப்புறம் வேல்பாரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கதைகள்லாம் சொல்லியிருக்காராம். ஆனாலும் சங்கரை இப்போ யாருமே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இல்லை. அதற்கு காரணம் அவர் பண்ண வேலைகள் தான். அவர் எடுத்த இந்தியன் 2 அட்ட ஃப்ளாப்பு, அவர் எடுத்த கேம் சேஞ்சருமே பார்த்தீங்கன்னா அட்ட ஃப்ளாப்பு. இதனால் சங்கரை நம்பி யாருமே பணம் போட ரெடியாக இல்லை. ஆனாலும் வேல்பாரி படத்தை எப்படியாச்சும் சங்கர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முனைப்பில் இருக்கார். இப்படி இருக்கும் சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு வேல்பாரி கதையை எடுக்கலான்னு சொல்லிட்டு பல வருஷமாகவே அவர் யோசிச்சுட்டு இருக்காராம். ரஜினி, விக்ரம், சூர்யா போன்ற மிக முன்னணி நடிகர்களை இந்த படத்தில் இணைச்சி தான் இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்காராம் நம்ம சங்கர். ஆனால் 1000 கோடிக்கு மேலே பட்ஜெட் தேவைப்படுறதுனால இந்த படத்துக்கான பட்ஜெட்டை யார் போடுவாங்க அப்படின்றது மிக பெரும் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இனி நான் ப்ரொடக்ஷனே பண்ணலைன்னு சொல்லிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியை விட்டு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இதனால் சங்கருக்கு மிக பெரும் அடி தான் என்று சொல்லலாம். லைக்காவை நம்பி சங்கர் இருந்தார். ஆனால் லைக்காவே இப்படி சங்கரை ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரஜினி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சங்கரை ஒதுக்கலை. ரஜினி சங்கர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. மேலும் அவருக்காக கால் ஷீட் கொடுக்கவும் ரெடியாக இருக்காரு. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு ஹிட் படத்தை கொடுத்துட்டு வாங்க, அப்போ தான் மக்களுமே உங்களை நம்புவாங்க. மக்கள் நம்பினாதான் நம்மளோட படம் வெற்றி அடையும் என நம்ம ரஜினியும் சொல்லியிருக்காராம். நீங்கள் ரஜினி சொன்னதை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.